சார், இந்த எஸ்எஸ்ஐபி, எஸ்ஐபி இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதோட டேட்டா நான் வந்து மாதம் மாதம் ரிலீஸ் பண்ணேன். அது ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன். எஸ்எஸ்ஐபிக்கு முன்னாடி எஸ்ஐபி ஒன்றுமே கிடையாது. அதாவது எஸ்ஐபியோட எஸ்எஸ்ஐபி தான் சார் பெட்டர். அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அது நமக்கு எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ் வரும் அப்படின்னு ஏற்கனவே சார் மே, ஜூன், ஜூலை மாதத்தோட டேட்டா நான் ரிலீஸ் பண்ணேன். அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தரையும் 2 யூனிட், 3 யூனிட், 5 யூனிட் அந்த மாதிரி ஜாஸ்தி நமக்கு ஒரு மாதம் கிடைச்சிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு ரொம்ப சிம்பிள். எஸ்எஸ்ஐபி என்பது மார்க்கெட் டவுன் ஆகும் மட்டும்தான் வாங்கும், மற்ற நேரத்தில் வாங்காதனால நமக்கு லாபம். ஏன்னா காரணம் NAV குறைவான விலை போகும்போது ஜாஸ்தி யூனிட்ஸ் வரும். ஜாஸ்தி யூனிட்ஸ் வரும்போது டோட்டலாக ஒரு மாதம் வாங்குறது ஜாஸ்தி யூனிட்ஸ் வரும். கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன், இது செப்டம்பர் மாதம், ஆகஸ்ட் மாதத்தோட டேட்டாவை நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம வந்து என்னோட லேப்டாப்பில் இருக்கு. அந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எஸ்எஸ்ஐபி, எஸ்ஐபி விட எவ்வளோ பெட்டர் இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அப்படிங்கிற டேட்டா இதுல இருக்கு. ஓகேங்களா, பார்த்துடலாமா சார்? இப்போ நம்ம முன்னாடி ஆகஸ்ட் 2025 டேட்டா இருக்கு. இப்போ செப்டம்பர் மாதம், அதனால இது முந்தின மாதம் டேட்டாவை நம்ம பார்க்கலாம். இப்போ எஸ்ஐபி என்னென்ன பண்ணியிருக்கோம், எஸ்எஸ்ஐபி என்னென்ன பண்ணியிருக்கோம், இதுல நஷ்டமா லாபமா, எது எஃபிஷியன்ட், எது திறமை வாய்ந்தது அப்படிங்கிறத பார்த்துலாமா? இப்போ 5, 10, 15, 20, 25 இந்த நாள் தானே நம்ம வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணோம். பாருங்க, அதே 5 கரெக்டா வாங்கணுமா? இப்போ என்ன அது, ஆகஸ்ட் 5ஆம் தேதி 73 பாயிண்ட் டவுனு அன்னைக்கு வாங்குது. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க 221 பாயிண்ட் 9-10 லீவ். அதனால வந்து எஸ்ஐபி 11ஆம் தேதி 221 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கும்போது வாங்குது. சிந்திக்க தெரியாது எஸ்ஐபி ஆச்சா. அதுக்கப்புறம் பாருங்க 18, 15, 16, 17 3 நாள் லீவ். அதனால 18ஆம் தேதி தான் அது வாங்கும். எப்போ 245 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கும்போது வாங்குது. எஸ்ஐபி சிந்திக்க தெரியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி 69 பாயிண்ட் பிளஸ், அப்போ அன்னைக்கும் வாங்குது. அதுக்கப்புறம் 25ஆம் தேதி 97 பாயிண்ட் பிளஸ், அன்னைக்கும் வாங்குது. அதுக்கப்புறம் 5 நாள் முடிஞ்சு போச்சா? கரெக்டா? ஓகேங்களா? இதை பாருங்க, கரெக்டா 5 நாள் வாங்குதா? இதுல பாருங்க, ஒரு நாள் 73 பாயிண்ட் மைனஸ் தவிர மற்ற நாள் எல்லாம் 221 பாயிண்ட் பிளஸ், அதுக்கப்புறம் 245 பாயிண்ட் பிளஸ், அதுக்கப்புறம் வந்து 69 பாயிண்ட் பிளஸ், அதுக்கப்புறம் 97 பாயிண்ட் பிளஸ், அன்னைக்கு எல்லாம் வாங்குது. இதே எஸ்எஸ்ஐபி என்ன பண்ணுது யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டே 203 பாயிண்ட் மைனஸ் வாங்குதா? ரைட். அதுக்கப்புறம் இந்த நாள்லாம் விட்டுருது, ஏன்னா சின்ன சின்ன இது. அதுக்கப்புறம் 157 பாயிண்ட் பிளஸ், வாங்கவே வாங்காது. அதுக்கப்புறம் பாருங்க 8ஆம் தேதி 232 பாயிண்ட் மைனஸ், அன்னைக்கு எஸ்எஸ்ஐபி வாங்குமா? அது யோசிச்சு பாருங்க. 232 பாயிண்ட் 8ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு மைனஸ். எஸ்ஐபி அதை கண்டுக்காது. அதுக்கு என்ன சார், கம்மி விலைக்கு வாங்கினா ஜாஸ்தி விலைக்கு வாங்கின நஷ்டம் நமக்கு தானே சார். புரியுதா லாஜிக்கு? இப்ப பாருங்க, அதை விட்டு ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், 232 பாயிண்ட் அன்னைக்கு மைனஸ் அன்னைக்கு வாங்குவோம். அதுக்கப்புறம் 221 பாயிண்ட் பிளஸ், அதெல்லாம் நம்ம விட்டுடுவோம். அதுக்கப்புறம் அப்படியே போவோம். என்னைக்கு 22 ஆகஸ்ட் 213 பாயிண்ட் மைனஸ், அன்னைக்கு நம்ம வாங்குவோம். ஓகேங்களா? 54 யூனிட். அதுக்கப்புறம் அடுத்த நாள் 97 பாயிண்ட் பிளஸ் எஸ்ஐபி வாங்குது. நாம என்ன பண்றோம், அன்னைக்கு விட்டுடுவோம். அதுக்கப்புறம் 26 ஆகஸ்ட் 255 பாயிண்ட் மைனஸ். சார் இந்த டேட்டால என்எஸ்சி டேட்டா பேஸ்ல நான் எடுத்தேன் சார், நானா உருவாக்குனதே கிடையாது. நீங்க இதெல்லாம் போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த NAV டேட்டாவும் செக் பண்ணிக்கலாம், என்ன நீங்க மார்க்கெட் எவ்வளவு விழுந்திருக்குன்றது நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல எந்த விதமான ஃபேக்கான இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். அது மட்டுமா, அதுக்கு அடுத்தது 28 ஆகஸ்ட் 231 இல்ல 211 பாயிண்ட் மைனஸ், அன்னைக்கு நம்ம வாங்குறோம். எவ்வளவு யூனிட் பாருங்க, 227 யூனிட் எஸ்ஐபி வாங்குது, எஸ்எஸ்ஐபி வாங்குது. அதே வந்து எஸ்ஐபி 275 யூனிட் தான் வாங்குது. 2 யூனிட்டுக்கு மேல ஜாஸ்தி. இன்னைக்கு 90 ரூபா இருக்குது, நாளைக்கு 500 ரூபாவோ 1000. ஏன்னா we are talking about 5 to 10 years இந்த லாங் டர்ம் இன்வெஸ்ட். 1000 ரூபாய் போச்சுன்னா இந்த 2000 மாசம் 2000, 3000 இல்ல 5000 வித்தியாசம் வந்துகிட்டே இருந்ததுன்னா 10 வருஷத்துல எங்க போய் நிற்கும் யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் என்பது 120 மாசம். 120 இன்ட்டு 3 யூனிட் போடுங்க, 360 இன்ட்டு 1000 இல்லைன்னா 750 ரூபாய் போட்டு பாருங்க, எங்க போய் நிற்கும். அத்தனையும் நாம் நஷ்டப்படுவோம். ஏன்? எஸ்ஐபியில போட்டீங்க. எஸ்எஸ்ஐபியில போட்டீங்களா, இன்டெலிஜென்ட் சிந்திக்கும், நமக்கு 6 அறிவு இருக்கு. என்னைக்கு இன்வெஸ்ட் பண்றது,
நிறைய பேர் தான் என்கிட்ட முதல்லயே கேட்டிருந்தாங்க. சார் எப்படி சார் மார்க்கெட்டு கீழே போகுதா மேல போகுதா முன்னாடியே உங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரியாது, யாருக்குமே தெரியாது, கடவுளுக்கே தெரியாது. ஆனா 1:30 மணி அந்த ரேஞ்சில நம்மளால கெஸ் பண்ண முடியும். சார் கெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த 2 மணி நேரத்துல பயங்கரமா ஏறிச்சு. எஸ், சான்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா அந்த பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஒரு 95% 1:30 மணிக்கு டவுன் இருந்தாலும் 3:30 மணிக்கு டவுன். ஒரு 5% ரிவர்சல் ஆகுது. அந்த 5% ரிஸ்க் நம்ம எடுக்கலாம். இல்ல 10% ரிஸ்க் நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போது புரிந்து கொள்ளுங்கள். இனியாவது விழித்தெழுங்கள். எஸ்ஐபி போடுவதை விட்டுவிட்டு எஸ்எஸ்ஐபி. நான் அந்த எஸ்எஸ்ஐபி இந்த ஸ்கீம் நான் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கல. ஜாயின் பண்ணுங்க. நான் இப்பயே சொல்றேன். யாருக்கும் நான் எந்த விதமான பணமும் நான் வாங்க போறதில்லை. ஃப்ரீயா தான் நான் கொடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.